பராங்குஷ நாயகி சொல்றாளாம், இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான கொள்கை. ஸ்ரீரங்கத்துல உற்சவமூர்த்தி நம்பெருமாள் நின்று இருக்காரு, அவரை ராமனின் வடிவம் என்றும், இந்த பெரிய பெருமாள் மூலவர்னு பள்ளி கொண்டு இருக்காரு, அவரை கண்ணனின் வடிவம்னு சொல்லுவா. அதனால அம்மா பின்னாடிலேன்னு சொல்றா, கிருஷ்ணன் துவாபர யுகத்துல இருந்தான், நீ இருக்கிறதோ கலியுகம்னா. இங்க இருந்து பராங்குஷ நாயகி சொல்றாளாம், அந்த கிருஷ்ணன் தானே இப்ப ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார், செயல்கொள் தன்புணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும். கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகமா இருந்தா என்ன, கலியுகத்துல நாங்கள் சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்துல அந்த கிருஷ்ணன் தான் ரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்னா, மீன்கள் நிறைந்த குளிர்ந்த பொய்கைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு அரங்கத்தாய் என்னும். திருவரங்கம் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவனே திருவரங்கத்தாய். ஓகே, அது எதுக்கு சேல் கொள்னு மீனெல்லாம் பத்தி ஏன் சொல்லணும்னா, மீனால் எப்படி தண்ணீரை விட்டு பிரிந்து இருக்க முடியாதோ அது போல் இந்த பராங்குஷ நாயகியால் அந்த ரங்கநாதனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. ஆனா நீயோ வைகுண்டத்திலேருந்து பார்க்கடலுக்கு பார்க்கடல்ல இருந்து மதுராவுக்கு மதுரால இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாம் வீணா போச்சே, இந்த பராங்குஷ நாயகியை இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறாயே, சேல் கொள் தன்புணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும். உடனே அந்த அம்மா பின்னாடியிலேன்னு சொல்றானா, நீ பேசினதெல்லாம் போதுமா, அதான் பெருமாள் வந்ததே வீணா போச்சே, அவர் தான் காப்பாத்தலையே, விட்டுடேன்னாலாம். எப்படி விட முடியும், என் தீர்த்தனே என்னும். அடுத்த சொல்றா பாருங்க அந்த பராங்குஷ நாய்க்கு, என் தீர்த்தனே. தீர்த்தன் என்றால் தானும் தூய்மையாக இருப்பவன், பிறரையும் தூய்மையாக்குபவன். அதனாலதான் புண்ணிய நதிகளை எல்லாம் தீர்த்தம்போம். கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், காவிரி தீர்த்தம். தீர்த்தம்னா அதுவும் பியூரா இருக்கும், நம்மள பியூரிஃபை பண்ணும். பெருமாள் என்ன பண்ணாராம், தானும் தூய்மையா இருந்தாராம், பராங்குஷ நாய்க்கையும் தூய்மையாக்கிட்டாராம். எப்படி தூய்மையாக்கினார்னா, நம்பிள்ள வீட்டுல விளக்குறார், அந்த பெருமாள் முகமே காட்டாவிட்டாலும், அந்த பெருமாள் அனுகிரகமே பண்ணாட்டாலும், பராங்குஷ நாயகியின் சிந்தனை மட்டும் பெருமாளை தவிர இன்னொரு விஷயத்தை நோக்கி போகவே போகாது என்னும் அளவுக்கு தூய்மையாக்கிட்டாராம். ஏன்னா ஒரு பக்தனுக்கு எது தூய்மைனா, எந்த நிலையிலும் பகவானை தவிர இன்னொரு விஷயத்தை நினைக்காம இருக்கானே, அதுதான் பக்தனுக்கு தூய்மை. பெருமாளுடைய காதலிக்கு இன்னும் விசேஷ தூய்மை என்னன்னா, தன் காதலனான பெருமாளை தவிர இன்னொருத்தரை நினைக்கவே கூடாது. அப்படி வேற யாரையும் நினைக்க முடியாதபடி, தன்னை எந்த நிலையிலும் மறக்க முடியாதபடி அவ்வளவு தூய்மையாக்கிட்டான் அந்த தீர்த்தன். எப்படி அவனை மறப்பேன், என் தீர்த்தனே என்னும். உன்னை தவிர இன்னொன்றை நினைக்க முடியாதபடி, உன்னை மறக்க முடியாதபடி என்னை தூய்மையாக்கி கொடுத்த தீர்த்தனே என்று இந்த பொண்ணு புலம்பரான 3 அடிகள் சொல்லிட்டு 4வது அடி அந்த தாய் இப்போ தன் கருத்தை சொல்றா.